சங்கீத தியானம். அதனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீத தியானம் பகுதிக்கு நேராக உங்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். எனக்கு பாரதியுடைய பிள்ளைகளே, 34வது சங்கீதத்தை நாம் ஒவ்வொரு வசனங்களாக தியானித்து வருகிறோம். எனக்கு பாரதியுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த 7 வசனங்களையும் நம் கடந்த நாட்களில் நாம் சிந்தித்தோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு 8வது வசனமாகிய கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் இந்த 34வது சங்கீதம். இந்த வசனத்தில் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க முடியும் என்று சொன்னால், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தாவீது சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் மனுஷன் பாக்கியவான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனிடத்தில் நம்பிக்கை, விசுவாசம் நம்மிடத்தில் காணப்பட்டால் மாத்திரமே தேவனிடத்தில் நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படி அவரிடத்தில் விசுவாசம் பெருக வேண்டுமானு என்று சொன்னால், ஒரே நாளில் 2 நாளில் வருகின்றவைகள் அல்ல. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய சமூகத்தில் நெருங்க அவரிடத்தில் நம்ம விசுவாசம் பெருகும். விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் என்ன நாம் கேட்டாலும் அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஏனென்றால் இயேசு அநேக இடங்களில் சொல்லும்போது சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின் படி உனக்கு ஆக கடவது, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி, எங்கெல்லாம் விசுவாசம் காணப்பட்டதோ, எங்கெல்லாம் நம்பிக்கை காணப்பட்டதோ, அந்த இடத்திலெல்லாம் தேவன் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அதே போல எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாமும் கூட தேவனிடத்தில் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை தேடும்போது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த விசுவாசம் எப்படி வருகிறதாம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ருசித்து பார்க்கின்றதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, சின்ன காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்யும்போது, நன்மையான காரியங்களை செய்யும்போது அவைகளை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ஒவ்வொரு குணாதிசயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கின்ற காரியங்கள், ஒவ்வொரு நிமிடங்களும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற அற்புதங்கள், இவைகளை ஒவ்வொரு நாளும் நாம் ருசித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நன்றியோடு அவரினுடைய காரியங்களை ருசித்து பார்க்கும்போது, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது தான் விசுவாசம் நம்மிடத்தில் வளரும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா, சின்ன வயசுலேருந்தே இந்த காரியங்களை அவன் ருசித்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நன்றியோடு ருசித்து பார்த்தபடியினால்தான் அநேக காரியங்களின் வழியாய் கடந்து சென்று இந்த கோலியாத்துக்கு முன்பாக தைரியமாய் அவன் நின்றான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதே போலதான் நாமும் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்படுகிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அநேக இடங்களில் நாம் பார்க்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 34வது வசனம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம், எஸ்ரா 3:11, சங்கீதங்கள் அநேக 25ஆம் சங்கீதம், 86ஆம் சங்கீதம்,
100ஆம் சங்கீதம், 106ஆம் சங்கீதம், 107ஆம் சங்கீதம், 118ஆம் சங்கீதம், இப்படி அநேக இடங்களில் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எந்நாளும் உள்ளது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே தேவன் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே காணப்படுகிறார். நிச்சயமாக அவரை பற்றிய விசுவாசத்தோடு அவர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ருசித்து பார்க்க சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நாம் அவைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்தவருக்கு நன்றி சொல்ல நிச்சயமாக விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாம் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.